ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த ஆண்டும் 1.25 லட்சத்துக்கு மேல பொறியியல் சீட்டுகள் காலியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2.5 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க. அதுல 80,000 அப்ளிகேஷன் பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்டிருக்கின்றன. இன்னும் 4 நாட்கள் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு ட்ரெண்ட்ஸை பார்க்கும்போது சென்ற ஆண்டை போல அதுக்கு முந்தைய ஆண்டை போல அதிக அளவுல பொறியியல் சீட்டுகள் காலியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. இதற்கான காரணம் என்ன? முன்பெல்லாம் ஒரு 12ஆம் வகுப்பு சயின்ஸ் குரூப் எடுக்கக்கூடிய மாணவர்கிட்ட அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது ஒரு கேள்வியா, இன்ஜினியரிங் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பதில் வரும். அந்த சூழல் மாறி வருகிறதோ எனில் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தமிழகத்துல மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலையும் இது போன்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஒரு 8 லட்சம் அளவுக்கான சீட்டுகள் காலியாக இருக்கிறது அப்படின்னு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் பாராளுமன்றத்தில் கூறினார். குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல, தமிழகத்துல குறிப்பாக அதிக அளவுல பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இதுல இந்த ஒரு சூழ்நிலை, காலியாக சீட்டுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை பெருகிக் கொண்டே இருப்பதற்கான காரணம் என்ன? இந்த மாணவர்கள்லாம் அதிகமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள்ல சேர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை கூடி வருவதை பார்க்கின்றோம். மவுசை இழக்கிறதா பொறியியல் படிப்பு எனில் ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பேராசிரியர் டாக்டர் கலாநிதி, அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்த திரு டாக்டர் கலாநிதி அவர்கள் இணைகிறார். அதே போல கல்லூரி கல்வி இயக்குநராக இருந்த திரு முத்து வீர கணபதி அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இருவருடைய முதற்கட்ட அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு கேட்க விரும்புறேன். 2006-7 ஒரு பெரிய மவுஸ் பெறுகிறது. யார் எடுத்தாலும் பொறியியல் கல்லூரியை சேர்வது வந்து ஒரு கடமையாக, ஒரு தவமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்னைக்கு கல்லூரிகள் எல்லாம் ஸ்டாஃபுக்கு சர்க்குலர் போட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஒரு கல்லூரியுடைய சர்க்குலரை பார்க்க நேர்ந்தது. ஒரு ஸ்டாஃப், ஒரு ஆசிரியர் வந்து இத்தனை மாணவர்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு. அதுல இருந்து இந்த சூழ்நிலை வருவதற்கான காரணம் என்ன? ஒரு டிமாண்ட் சப்ளை சூழல் இயல்பா மாறக்கூடியதா, இல்ல இஸ் இட் an indication of a certain problem? It is an indication of certain problem. இது வந்து நேச்சுரலா சைக்கிளிக் பினாமினா அப்படின்னா, இதுக்கு முதல்ல வந்து இந்த பிரான்ச்ல நிறைய கூட்டம் இருக்கும், அடுத்த பிரான்ச்ல கூட்டம் இருக்காது அப்படிங்கிற பினாமினா தான் நாங்க பாத்திருக்கோம். இப்போ என்னன்னு கேட்டாக்கா, நீங்க எந்த பிரான்ச் போனாலும் சரி, இங்க காலேஜ்ல சீட்டே பூரா காலியா இருக்கு, யாரும் சேர வர்றதுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அப்படின்னாக்கா நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். நான் வந்து என்னுடைய அனுபவம் வந்து ஏஐசிடியில் இருந்திருக்கேன், அட்வைசரா இருந்திருக்கேன், அண்ணா பல்கலைக்கழகத்து துணைவேந்தரா இருந்திருக்கிறேன். இந்த ரெண்டையும் வச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏஐசிடி மிகப்பெரிய தவறு செய்திருக்கிறது. ஏஐசிடி வந்து ரெகுலேட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கண்ட்ரி, அதுல இருந்து பெரிய அதுதான் ஒழுங்காற்று ஒரு அமைப்பாக இருந்து வருகிறது. அதுக்காக சட்டம் போட்டாங்களோ, அது இருந்தது இல்ல. இருந்திருந்ததுன்னா இந்த நிலை வந்திருக்காதே. இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேட் பண்றதுக்காக அமைத்த அமைப்பு அது. அதிலிருந்து தன்னுடைய நிலையிலிருந்து தவறி விட்டதனால் நடந்த நடப்பு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய லாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 10K செக்ஷன் 10Kல என்ன சொல்றாங்க, அட்மிஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரைவேட் காலேஜஸ் அட்மிஷன்ஸ் எல்லாம் வந்து they have to follow the norms given by AICTE. AICTE என்ன சொல்லிருக்கோ அந்த நாம தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சிட்டிஸ் will follow the norms stipulated by AICTE அப்படின்றாங்க. பிரைவேட் காலேஜஸ் போய் அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு வந்து அவங்க நடத்தணும். யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்க ஃபார்முலாவை கடைபிடித்தாங்கன்னா போறோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. 1987ல இது வந்த புதுசுல அப்போ பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் கிடையாது, இந்தியாவில் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸே கிடையாது. அந்த சூழ்நிலையில அவங்க அந்த சட்டம் ஏற்றுனாங்க. அவங்க வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி மனசுல வச்சு அவங்க ஏற்றல. ஆனா அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம், நான் பிரைவேட் யூனிவர்சிட்டி சொல்றது வந்து பிரைவேட்ல ஆரம்பிச்ச யூனிவர்சிட்டிஸ், அது இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பாருங்க, அவங்களும் சேர்த்து தான் சொல்றேன் நான். இந்த 2 பேருமே அவங்க வந்து அவங்களுக்கு சௌகரியத்துக்கு எது சௌகரியமோ அதுங்களெல்லாம் எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பேப்பரை காமிச்சு கோர்ட்டுக்கு போக வேண்டியது, அதுக்கு ஒரு ஸ்டே வாங்க வேண்டியது, வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து ஏஐசிடியினுடைய அதிகாரிகளும் துணை போனதுனால வந்த வினை தான் இன்னைக்கு. இதற்கான காரணம் அந்த ரெகுலேட்டரி மெக்கானிசத்துடைய கோளாறு. இதை வந்து ரெகுலேட்டரி மெக்கானிசத்தோட பிக்கெஸ்ட் ஃபெயில்யூர். திரு முத்துவீர கணபதி அவர்கள்ட்ட கேட்கும் போது, இதை ஏன் நம்ம வந்து ஒரு சைக்கிளிக்கல் விஷயமாகவும் பார்க்கக்கூடாது? சில சமயங்கள்ல ஒரு சில கோர்சஸுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும், அது அப்படியே மாறும். இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் நோக்கி வருது.
இதையே வந்து ஒரு டிமாண்ட் சப்ளை ஒரு விஷயமா பார்க்க கூடாது. தேவைக்கு அதிகமா, அதாவது டிமாண்ட் எவ்வளவு இருக்கோ அதை காட்டிலும் அதிகமான பொறியியல் கல்லூரிகள் நிறைய மஷ்ரூம் ஆனதோடைய விளைவு அது ஃபில் ஆகாம இருக்கிறது. சோ அந்த ஒரு இம்பேலன்ஸ் தானா சைக்கிளிக்கலா சரியாக்குது அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்ல, நமது துணைவேந்தர் அவர்கள் ஒரு தெளிவான கருத்தை சொன்னார்கள். இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து ஃபெயில்யூர் ஆனதுக்கு இந்த ஏஐசிடிஇ காரணம் என்று. இந்த ஏஐசிடிஇ செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னா, யாராவது கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீமை அனுப்ப வேண்டியது, அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுப்பது, அங்கு சேரக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா, அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் இதனால் பாதிக்கப்படுமா, இதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படுறதில்ல. உதாரணமா சொன்னீங்கன்னா, எருமப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, அதுல ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் மாணவர்கள் போய் சேர்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க, ஒரு நாமக்கல்ல இருக்கிறவங்க ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த எருமப்பட்டியில் சேரக்கூடிய மாணவர்கள் நாமக்கலுக்கு போயிடறாங்க. அப்ப இந்த எருமப்பட்டியில் ஆரம்பிச்ச கல்லூரி என்ன ஆகுது, அது க்ளோஸ் ஆக போகுது. இது ஒரு அன்பிளான்டு. இந்த ஏஐசிடியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்ஷன் வரக்கூடியவர்கள் எல்லாம் கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வருகிறார்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. இயல்பான ப்ராசஸா பார்க்க முடியாது. ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல மாணவர்கள் சேருவாங்க. இன்னைக்கும் கூட ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்ஜினியரிங் கல்லூரிக்கு இன்னைக்கு பெரிய கூட்டம் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்றதுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிறது. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாத, அந்த தரத்தை கொடுக்காத கல்லூரிகள்ல சேர்க்க ஒரு இயல்பான ஒரு டிமாண்ட் சப்ளை விஷயமா ஏன் பார்க்க கூடாது? தரம் என்று இதுல இல்ல, தரமான கல்லூரியை தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ஒரு கல்லூரி வந்தவொடனே மாணவர்கள் வந்து ஒரு டவுனுக்கு மைக்ரேட் பண்றாங்க. அங்கே போனா நல்ல வாய்ப்பு இருக்குமா? பக்கத்துல சோபிக்கக்கூடிய ஒரே சாலையில ஒரே இதுல இருக்கக்கூடிய சோபிக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளா இருக்கும். கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், சென்னை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி கல்லூரிகளா இருக்கும். கிராமத்துல ஏற்கனவே கல்லூரிகள் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 594 600 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. இந்த 600 இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருந்து வரக்கூடிய சப்ளை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு டிமாண்ட் இருக்கானா இல்ல. டிமாண்ட் வந்து கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, முதல்ல ஐடிக்கு போயிட்டு இருந்தவன் இப்ப சிவில் இன்ஜினியரிங் போறான். சிவில் இன்ஜினியரிங் முன்னால காலியா இருந்தது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போறான். அதுக்கு பெரிய டிமாண்டா இருக்கு. அதுக்கு டொனேஷன் கொடுத்து கேபிடேஷன் கொடுத்து போறாங்க மாணவர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு லாட்டரி மாதிரி ஆயிடுச்சுங்க. லாட்டரி டிக்கெட்டை வாங்கிட்டு ஏதாவது 1 கோடி விழுகுமா, 1 லட்சம் விழுகுமான்னு வேலை வாய்ப்பு கிடைக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இவங்க போயிட்டாங்க. சென்ற ஆண்டை போல இம்முறையும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பொறியியல் சீட்டுகள் காலியாக இருக்கக்கூடிய ஆபத்து எழுந்திருக்கிறது. இவ பூர்த்தி செய்து ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எண்ணிக்கையெல்லாம் பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு தென்படுகிறது. அதே போல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகளை, கலை அறிவியல் கல்லூரியை நோக்கி போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இயல்பா கூடி இருக்கிறது இதனது குறைவுடைய விளைவா? இது ஏன், இது வந்து ஒரு பிரச்சனையா இல்ல ஒரு இயல்பா நடக்கக்கூடிய ஒரு சைக்கிளா? பிரச்சனையில் இதற்கான தீர்வு என்னங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தானா அந்த ஒரு பேலன்ஸ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நினைக்கிறீங்களா? ஒரு பிரச்சனை, இதற்கான காரணம் ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசத்துடைய தோல்வி நிற்கிறதுங்க, எனில் ஒரு அறுவை சிகிச்சை இதற்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது நான் வந்து ஒரு செக்ஷன் தான் உங்களுக்கு சொன்னேன். நான் இன்னும் 3 செக்ஷன் இருக்குது. ஏஐசிடியில் என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு. 2வது செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, 10 ஆண்டுகளுக்கு மேல உள்ள கல்லூரிகள் எல்லாம் அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கு சீட் எவ்வளவு மொத்தம் எடுத்துட்டு இருக்கீங்க அட்மிஷன் கேட்டு 300னா 3000 எடுத்துங்க அப்படின்னாங்க. 300 எடுத்துக்கிட்டு இருந்தவங்கள 3000 எடுக்க சொன்னாங்கன்னா, அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் 9 கல்லூரிக்கு போய் சேர வேண்டிய மாணவர்கள் இவங்க எடுத்துக்கிறாங்க. மாணவர்கள் எப்பவுமே பழைய கல்லூரிகளுக்கு தான் போய் சேருவாங்க, புது கல்லூரிக்கு போறதுக்கு யோசிப்பாங்க. சோ அந்த விதத்துல பழைய கல்லூரிக்கு வந்து நிறைய சீட்டு போயிடும். இது ஒண்ணு. 2வது பாத்தீங்கன்னாக்கா, இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க யூனிவர்சிட்டிங்கிற முறையில அவங்க ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்காங்க. அவங்கள நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க வந்து நோ வி டோன்ட் கம் அண்டர் ஏஐசிடி அப்படிம்பாங்க. ஏஐசிடி கீழே வரமாட்டோம் அப்படிம்பாங்க. ஏஐசிடி வந்து இந்தியாவில் உள்ள எல்லா தொழில்நுட்ப கல்லூரிகளையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு ஏஐசிடிக்கு இருக்குது. ஆனா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இந்தியாவுக்குள்ள இல்ல, அவங்க வெளியில இருக்கிறாங்க. அது எப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. கோர்ட்டுக்கு தான் தெரியும் அது. ஏன்னா கோர்ட் வந்து அவங்களுக்கு ஸ்டே கொடுத்து அவங்க சௌரியமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இது 2வது. 3வது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த கல்லூரிகள்ல நிறைய பேர் வராம போனாங்க பாருங்க.
அப்ளிகேஷனே போடாம இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து ஏஐசிடி என்ன பண்ணாங்க, இது ரூல்ஸ் ரிலாக்ஸ் பண்ணி வேற விதமா கொண்டு வந்தாங்க. எப்படின்னு கேட்டாக்கா, பாலிடெக்னிக் நடத்திட்டு இருந்தீங்கன்னாக்கா நீங்க வாங்க, நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நடத்தலாம். அதுலயே நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் நடத்திக்கிட்டீங்கன்னா அதுலயே நீங்க ஒரு பாலிடெக்னிக் நடத்தலாம். இப்படி எல்லாம் சொல்லி அவங்களை இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பாலிடெக்னிக் கொடுக்கறது, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து வகை தொகை தெரியாம நிறைய பேர் இதெல்லாம் தொடரக்கூடிய பிரச்சனைகள். இதுக்கு என்ன உடனடியான தீர்வுன்னு கேட்டாக்கா, பாருங்க, நீங்க வந்து வேலியே வந்து பயிரை மேயுதுங்கிற கதை தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. வேலி வந்து பயிரை பாதுகாக்க வேண்டியது, அது வந்து பயிரை மேய்ஞ்சிட்டு இருந்தனாக்கா அது என்ன பண்றது? அப்போ வந்து வேலியை இன்ஸ்பெக்ட் பண்ணி சரியான வேலியை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இன்னைக்கு வந்து ஏஐசிடி இவ்வளவு பெரிய ஹிமாலயன் பிளண்டர் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கம் அதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போட்டு, இந்த சட்டம் வந்ததுல இருந்து 30-40 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 40 வருஷத்துல அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் என்ன லெவல்ல இருந்திருக்கு, எதனால இந்த மாதிரி குறைபாடுகள், இதை நிவர்த்தி பண்ணாங்கன்னா இன்னைக்கு வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் சீரடைஞ்சிரும். வேற ஒரு இதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்க ஒரு நாஸ்காம் உடைய ஸ்டடி சொல்லுது, எல்லாரும் வந்து இன்ஜினியரிங் நோக்கி போனதே, ஒரு பூம் ஏற்பட்டதே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பல நிறுவனங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வந்தாங்க அப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாஸ்காம் உடைய ஸ்டடி சொல்லுது, பொறியியல் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு 17.5% பேர் தான் நல்ல எம்ப்ளாயபிலிட்டி கொண்ட வேலை வாய்ப்புக்கு தகுந்தவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு. நிச்சயமா தட் இஸ் வெரி அபியூசிவ். என்னோட குறைபாடு என்னன்னு கேட்டாக்கா, இதே நாஸ்காம் வந்து இன்னைக்கு சொல்றவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் சொல்லல, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் சொல்லல? அன்னைக்கு இதே நிலை தான் இருந்தது. நாங்க உடனே டீச்சிங் வந்து உடனே குறைச்சிடல. இப்போ டீச்சிங்ல குறைபாடுகள் இருக்குது. மாணவர்கள் நான் கேட்கறது, மாணவர்கள் இந்த குறைபாடுகளோட வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இன்னைக்கு இல்ல 5 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி இதே மாதிரி மாணவர்கள் எவ்வளவு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆசிரியர்களா பாருங்க, எவ்வளவு மாணவர்கள் வந்தாலும் இதே மாதிரி தான் வந்துட்டு இருந்தாங்க. அப்பவும் இந்த நாஸ்காம் வந்து அன்னைக்கு சொல்லல, இன்னைக்கு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த நாஸ்காமுக்கு ஏதாவது தைரியம் இருக்குதா அவங்க வந்து அவங்களோட குறைபாடுகளை சுட்டி காமிக்கிறதுக்கு? இதுவே ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் இல்லையா? என்ன வால்யூம் எனக்கு புரியல. எனக்கு அவங்க சொல்றதுல என்ன வால்யூம் இருக்குன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு ஒரு 100 பேர் இருக்காருன்னா ஒரு 17 பேர் தான் வந்து வேலைக்கே தகுதியானவர் அப்படின்னா தட் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபௌட் தி ப்ராப்ளம். அதுக்கு பாருங்க, ஊர்ல எல்லாரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது காரணம் சொல்றாங்களா? அவங்க காரணம் சொல்லணும். காரணம் சொன்னாங்கன்னா யாரு தவறுன்னு தெரியும். இன்னைக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இவ்வளவு பேர் இருக்காங்க. எவ்வளவு கொள்ளை நடந்துட்டு இருக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஆனா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், பல டீம்டு யூனிவர்சிட்டி சக்சஸ்ஃபுல்லா சேர்ந்து நடக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அதை நோக்கி மாணவர்கள் படையெடுக்கிறது நம்ம சேர்த்தே பார்க்கிறோம். நாங்க பாருங்க, மாணவர்கள் படையெடுக்கிறத வச்சு நீங்க வந்து நல்லா நடக்குது நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. எது எங்க டிமாண்ட் இருக்கோ, எங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி இருக்கோ, எங்க கேம்பஸ் இருக்கோ. இல்லங்க, மாணவர்கள் எப்படி போறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி கேம்பஸ் எங்க இருக்கு, எவ்வளவு பெரிய உயரமான பில்டிங் இருக்குதோ அதை பார்த்தா மாணவர்கள் போறாங்க. பார்க்கப்படுது, ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கப்படுது. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இப்போ ஒரு பெரிய கூதல் நடந்துட்டு இருக்குது அதுல. சோ ஆகையினால அதெல்லாம் சரியா நடக்குன்னு சொல்ல முடியாது. உண்மையில தரம் அங்க இருக்குன்னா தரம் இல்ல. நான் திரு முத்துவீர கணபதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த ஒரு விஷயத்தை அணுகியவர், நீங்க வந்து ஒரு கலை அறிவியல் கல்லூரியுடைய இயக்குநராக இருந்தவர். இதனது இயல்பான ஒரு விளைவு வந்து கலை அறிவியல் கல்லூரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை பெருகுது. இதுல வந்து இவ்வளவு செலவு பண்ணி இல்ல இவ்வளவு ஆண்டுகள் செலவிட்டு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை விட ரொம்ப குறைவான ஆண்டுகள் படித்து கலை அறிவியல் கல்லூரியில வேலை வாய்ப்புகள் பெருகுது அப்படின்னு. இந்த ஒரு ஷிப்ட வந்து இந்த ஒரு துறையுடைய இயக்குனரா இருந்தீங்கிற அடிப்படையில இந்த அப்சர்வேஷன் எப்படி பாருங்க? இது வரவேற்கத்தக்கதுதான். ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தன்னுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்களுக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் பேர் வந்து +2 எழுதுறாங்க. இந்த 8 லட்சம் பேரும் +2 முடிச்சுட்டு வீட்டுல இருக்க முடியாது. ஏதோ ஒரு கல்லூரி டெக்னிக்கலாவோ நான் டெக்னிக்கலாவோ எங்கேயோ போய் அவங்க சேரணும். அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க போய் சேர்றாங்க. இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நிறைய இடம் இருக்கு. அதுல ஏன் போய் சேர முடியல, சேர விரும்பல அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத அவங்களே உணர்றாங்க. அதனால ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு வராங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தா கூட டெக்னிக்கல் பீப்புள் வந்து ஒரு 15% இருப்பாங்க. நான் டெக்னிக்கல் பீப்புள் வந்து 85% இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபைனான்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், சேல்ஸ்மேன்ஷிப் இருக்கும், எல்லாமே இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், பப்ளிசிட்டி இருக்கும், பேக்கிங் பேக்கேஜஸ், இதெல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரி. ஹெச்ஆர்ஏ ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்கும். இதனது விளைவு இந்த 85% சாட்டிஸ்ஃபை பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். இவங்க தான் இந்த இன்புட் தான் பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில போய் மெஜாரிட்டியா இருப்பாங்க. இந்த 15 வந்து டெக்னிக்கல் இன்புட் கொடுப்பாங்க.
இப்ப உருவாயிட்டு இருக்கிற பேலன்ஸ் தான் ரைட் பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் வந்து ரைட் பேலன்ஸ். உங்க ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கக்கூடியவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய தியரி தான். 8 லட்சம் பேர் +2 எழுதுனாங்க, 8 லட்சம் பேரும் சும்மா இருக்க முடியும். தேவைக்கு அதிகமான இன்ஜினியர்ஸ் நம்ம சிஸ்டம் உருவாக்கி இயல்பா இந்த ஒரு பிரச்சனை மைக்ரேட் ஆகிறாங்க. இந்த இன்ஜினியர் ஆகணும்னு விருப்பம் இல்லாதவங்க இதுல வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா CA பண்ணணும்னு பாக்குறாங்க, பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு போறாங்க, நிறைய சென்டர்ஸ் வந்துருச்சு. எல்லாத்துலயுமே போய் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு 85 லட்சம் பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றாங்க. அது தவறு. 85 லட்சம் பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. அரசு வேலை கிடைக்குமான்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்களே ஒழிய 85 லட்சம் பேரும் வீட்டுல இல்ல. அவங்க ஏதோ பிரைவேட்ல ஏதோ ஒரு அவங்களுக்கு முடிஞ்ச வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஒரு வாஸ்ட் ஏரியாங்க. அது எல்லாமே சப்போர்ட் பண்ணி அந்த பேலன்ஸ் உருவாகி இருக்கிறது. இதுதான் ரைட்டான பேலன்ஸ். அதை நோக்கி பை வர்ச்சி ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ் இது உருவாகி இருக்குங்க. மாற்று கருத்து இருக்கிறதா டாக்டர் உங்களுக்கு? இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இவ்வளவு வருஷமா அங்க போகல, இப்ப திடீர்னு போயிருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா காரணம் வந்து இங்க வேலை கிடைக்கலங்கிறதுக்காக போறாங்க. இல்ல போனா எப்பவும் போலதான் அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதுல ஒன்றும் குறைபாடு இல்லை. இன்னொன்னு, நீங்க இப்ப அதுல டீச்சிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால இங்க இருந்து அங்க போயிருக்காங்கன்னு சொல்லுங்க. சொல்ல முடியுமா உங்களால? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலையும் அங்க ஒன்றும் ஏற்படல புதுசா. ஒன்னே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொறியியல் துறையில படிச்சாங்கன்னா அவங்க இந்தியாவில மட்டும் வேலை பார்க்க மாட்டாங்க, உலகம் பூரா எங்க வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது. உலகத்துல எந்த நாடுக்கு வேணாலும் போய் அவங்க வேலை செய்யலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கின்றனவா, அந்த கல்லூரிகளை நம்ம பாதுகாக்கிறோமா, அந்த விதத்துல வந்து நம்ம இது நிர்வகித்து நடத்தக்கூடிய AICTE நிறுவனம் சரியா பண்ணல அப்படிங்கறதுதான் பெரிய குற்றம். இமீடியட் பிரையாரிட்டி, நீட் ஆஃப் தி ஹவர் அப்படின்னு உங்களுடைய பார்வையில என்ன பாக்குறீங்க? இமீடியட் பிரையாரிட்டி இந்த விஷயத்துல நீட் ஆஃப் தி ஹவர் அப்படின்னு என்ன பார்க்கறீங்க? இறுதியான கருத்து உங்களோட கருத்து? நீட் ஆஃப் தி ஹவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எல்லாம் வந்து we belong to middle class and lower middle class. ஏதோ அவங்க நிலத்தை வித்து மற்றதையெல்லாம் அடமானம் வச்சு ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்க. அந்த பேரண்ட்டை கேட்டா என்ன சொல்றான், என் பையன் படிச்சு ஏதாவது ஒரு டிகிரி வாங்கினா ஒரு நல்ல வேலைக்கு போவான், அவனை நம்பி என்னுடைய பர்டன் குறையும். இதுதானே ஒழிய அவன் பெரிய அறிவாளி ஆயிடுவான், அவன் பெரிய சயின்டிஸ்ட் ஆயிடுவான், நான் உடனே சயின்டிஸ்டினுடைய ஃபாதர்னு சொல்லிக்குவேன் அப்படின்னு எந்த பேரண்ட்ஸும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய பொருளாதார சிக்கல் இருக்கு. அப்போ ஒவ்வொரு பையனும் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர். அது ஃபாதருக்கு வந்து முடியல அப்படின்னா சன் வந்து வில் டேக் ஓவர் த ஃபேமிலி. அதுல பாத்தீங்கன்னா 1:3 ரேஷியோல நம்ம டிபெண்டன்சி இருக்கு. ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா 3 பேர் வந்து டிபெண்டா இருக்காங்க. இப்ப இவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதான் முடியும். இப்போ அந்த வேலைக்கு அவங்க எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க குறைவா இருக்கு. அதுவும் ரிஸ்க் செலவிடக்கூடிய ஆண்டுகள் அதிகம் அப்படிங்கறதுனால திஸ் இஸ் பெட்டர் அப்படின்னு வராங்க. லெஸர் ரிஸ்க் என்னன்னு பாக்குறாங்க. முன்னாள் துணைவேந்தர் இது வந்து ஒரு பிரச்சனையுடைய அறிகுறி, இது வந்து தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், இது வந்து ஒழுங்காற்று முறையில் இருக்கக்கூடிய குறைபாடு அப்படின்னு பார்க்கிறார். அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பேலன்ஸ் மாறி வருகிறது. இன்ஜினியரிங் கல்லூரிகளை, இன்ஜினியரிங் படிப்பை நோக்கி படையெடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைய தொடங்கி இருக்கிறது. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் நோக்கி போயிருக்கிறது. அதனது தரம் உயர்ந்திருக்கிறது, அது வந்து சிறப்பாக செயல்படுகிறது. அந்த அடிப்படையிலானதா அப்படிங்கறத பார்க்கணும் அப்படிங்கிறார் திரு கலாநிதி. நிச்சயமா அதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஒரு ஷிஃப்ட் ஆஃப் பேலன்ஸ் நிச்சயமா ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு, ஒரு நீண்ட விவாதத்துக்கும் தீர்வுகளுக்கும் உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.